everyone. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ஓட ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இதில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். இதோட அட்ஜாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னா அதை என்ன வேலை சால்வ் பண்ணணும், என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிஃபைனிங் த ப்ராப்ளம்னு சொல்லுவோம். டிஃபைனிங் த ப்ராப்ளம் எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஒரு லெவலுக்கு மேலே இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். இன்கேஸ் ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும்போது எனக்கு ஏதாவது சின்ன மிஸ்டேக் வரும்போது அப்புறம் ரிமைனிங் இருக்கிற எல்லாமே நமக்கு மறந்துடும். மோஸ்ட்டாக இதுதான் மேத்ஸில் நடக்கிற ப்ராப்ளம்ஸே. இப்போது நீங்கள் வே ஆஃப் டிஃபைனிங் அ ப்ராப்ளம் கற்றுக்கிட்டிங்கன்னா, அதாவது மெத்தடாலஜி டு சால்வ் அ ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மறந்தாலும் உங்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ டிஃபைனிங் அ ப்ராப்ளம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மேத்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதாவது கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச கோஃபேக்டர் ஆஃப் ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதாவது டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இது மூலமா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுதான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான வே. இப்போ இந்த ப்ராப்ளம் தான் இந்த 2x2 தான் இல்லை. இப்போ வேறு 2x2 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னா ஜஸ்ட் பை யூஸிங் திஸ் மெத்தடாலஜி உங்களால் எந்த ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்குமே அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். தென் அந்த கோஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் அட்ஜாயிண்ட் ஆஃப். இதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஆன்சரை சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது இதை சொல்யூஷன் மார்க் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நமக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். லெட் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு -3, 4, 6 and 2. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் ஆஃப் ஏ. கோஃபேக்டருக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். கோஃபேக்டர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சைன்டு மைனரை தான் நம்ம கோஃபேக்டர்னு சொல்லுவோம். மைனர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த -3 எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் கோஃபேக்டர் ஆஃப் தட் பர்டிகுலர் எலிமெண்ட். ஸோ இந்த ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 தான். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 இஸ் ஆல்சோ த சேம் 2. இப்போ கோஃபேக்டர் ஆஃப் 4 வில் பி இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிட்டா எனக்கு பாக்கி இருக்கிறது 6. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கோஃபேக்டர்ன்றது சைன்டு மைனர். நமக்கு சைன் எந்தெந்த இடத்துல சேஞ்ச் ஆகும், அதாவது நெகட்டிவ் சைன் ஆட் ஆகும் அப்படின்னா இந்த ஆன்டி டயக்னல் சைன், அதாவது இந்த எலிமெண்ட் தென் இந்த எலிமெண்ட். இந்த டயக்னலை ஆன்டி டயக்னல்னு சொல்லுவோம், இந்த டயக்னலை லீடிங் டயக்னல் அதாவது மெயின் டயக்னல்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 6க்கு நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோன்னா இந்த காலமையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணிடுவோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆன்டி டயக்னலுக்கு நம்ம மைனஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே வர எலிமெண்ட் என்ன ஆகும்னா -4ன்னு ஆகும். இப்போ 2க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன்னா இந்த காலமையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பாக்கி இருக்கிறது -3. ஸோ -3 அப்படியே எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது என்னென்னா வி ஆல்ரெடி நோ தட். என்னென்னா
adjoint of A is equals to transpose of the cofactor of A. Okay, so here adjoint of A is equals to இந்த கோஃபேக்டரை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கோஃபேக்டரை அப்படியே வேல்யூஸை காப்பி பண்ணிட்டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற இந்த ரோவை நான் இப்போ காலமாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ 2 வில் பி ஹியர் அண்ட் -6 வில் பி ஹியர். இந்த ரோவை நெக்ஸ்ட் காலமாக மாற்றணும். ஸோ -4 வில் பி ஹியர் அண்ட் -3 வில் பி ஹியர். இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டிங் ஆன்சர். ஓகே, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஈஸியராக நம்ம அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இதோட கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு இப்போ மூவ் ஆகலாம். இதுதான் செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளமோட சொல்யூஷனுக்கு நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் மாதிரி தான் இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி லெட் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிவன் மேட்ரிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். 2 3 1 3 4 1 3 7 2. இதுதான் நமக்கு வந்து கிவன் மேட்ரிக்ஸ். நம்ம அதை வந்து ஏன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டிஃபைனிங் திஸ் ப்ராப்ளம், வே ஆஃப் அப்ரோச்சிங் திஸ் ப்ராப்ளம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், தென் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே we know thatனு சொல்லி எழுதிடும். என்ன அப்படின்னா, we know that adjoint of A is equals to transpose of the cofactor of A. ரைட்டா? ஸோ இங்கே டைரெக்டாக நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கோஃபேக்டரை ஃபைன் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் டிரான்ஸ்போஸ் மட்டும் பண்ண போகிறோம். ஓகே, டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட்டு நான் இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, தனித்தனியாக இப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோன்னா அதை செப்பரேட்டாக, அடுத்த எலிமெண்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும்போது செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லெவல் பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வெல்வர்ஸ்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்டடாக எழுதுறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மைனர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலமையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 1 7 2. அதை தான் இங்கே எழுதணும். 4 1 7 2. தென் நெக்ஸ்ட் கோஃபேக்டர் இந்த 3ன்ற எலிமெண்ட்டுக்கு. அப்போ இந்த காலமையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணிடணும். நமக்கு அப்போ பாக்கி இருக்கிறது என்னென்னா 3 1 3 2. அதாவது எழுதணும் 3 1 3 2. தென் நெக்ஸ்ட் வில் பி இந்த ரோவை ஹைட் பண்ணிடுவோம், இந்த காலமை ஹைட் பண்ணிடுவோம். பாக்கி இருக்கிறது 3 4 3 7. இது மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம். இதுதான் இதோட கோஃபேக்டர்ஸ். நம்ம எல்லாம் எழுதியாச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கோஃபேக்டர் இஸ் நத்திங் பட் அ சைன்டு மைனர். ஸோ சைன் நம்ம கொடுத்தாகணும். ஒரு 2x2 மேட்ரிக்ஸில் நான் சொல்லியிருக்கேன் ஆன்டி டயகனலுக்கு மட்டும் நம்ம நெகட்டிவ் சைன் கொடுப்போம். ஆனால் இது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால இந்த டைமண்ட் ஷேப், அதாவது டைமண்ட் ஷேப் இப்படி ஃபார்ம் ஆகுதா, இந்த டைமண்ட் ஷேப்புக்கு மட்டும் நம்ம நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட், தென் செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட், தென் தேர்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட். இந்த டைமண்ட் ஷேப்புக்கு மட்டும் நம்ம நெகட்டிவ் சைன் கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். this will be equals to bracket add பண்ணிப்போம். 4 into 2 will be 8, then 7 into 1 will be 7. இதுக்கு இடையில நம்ம என்ன சைன் ஆட் பண்ணணும்னா மைனஸ். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம். செகண்ட் எலிமெண்ட்ல ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அதை வெளியே வச்சுக்கலாம். then 3 into 2 will be 6, then 3 into 1 will be 3, then 7 3s are 21, then 3 4s are 12. இங்கே நெகட்டிவ் சைன் முன்னாடி இருக்கு, ஸோ அதை ஆட் பண்ணுவோம். 3 2s are 6 and 7 into 1 will be 7. Next 2 2s are 4 and 3 1s are 3. நெகட்டிவ் சைன் வெளியே இருக்கு. இதை மறந்துடக்கூடாது. எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் எங்கெங்கே வருதோ அதை கண்டிப்பாக அங்கே போட்டு தான் ஆகணும். 2 7s are 14 and 3 3s are 9. Then 3 1s are 3 and 4 1s are 4. Then minus 2 1s are 2 and 3 1s are 3. Then 2 4s are 8, 3 3s are 9. எல்லா வேல்யூஸையும் இப்போ நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதில் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணணும். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு 8 minus 7 will be 1. Then 6 minus 3 will be 3. Then this negative will be directly written. Then 21 minus 12 will be 9. 6 minus 7 will be minus 1. நமக்கு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 1 மைனஸ் will be ப்ளஸ். அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். Then this will be 4 minus 3 will be 1. Then 14 minus 9 will be 5. Already ஒரு minus sign இருக்கு, so minus அப்படி எழுதிக்கலாம். 3 minus 4 will be minus 1. Then 2 minus 3 will be minus 1. Already ஒரு minus இருக்கு, அதையும் வச்சுக்கலாம். Then 8 minus 9 will be minus 1. Minus into minus will be plus. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப் தான். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓட வேல்யூ என்னென்னா 1 minus 3. இன்னொரு ஸ்டெப் இங்கே மறந்துட்டோம். கண்டிப்பாக இதை டிரான்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. டிரான்ஸ்போஸ் இன்னும் அப்ளை பண்ணாதனால நம்ம டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கிட்டே வரணும். -3, then 9, then 1, 1, -5, -1. Minus into -1 will be equal to 1. So it becomes 1, then -1. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ரோவை நம்ம இங்கே காலமாக மாற்றணும். ஸோ 1, -3 and 9. Next row will become as column, second column. 1, 1 and -5. Then -1, 1 and -1. இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இதுவரை கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.